ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் இதை செய்யலை அப்படின்னா உங்களுடைய சிலிண்டர் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு உணவு சமைக்க அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. இதற்காக மத்திய அரசும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மானியம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ சிலிண்டருக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டை இந்த சிலிண்டர் கூட, அதாவது சிலிண்டர் அக்கௌண்ட் வச்சுருக்க அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் சிலிண்டர் பின்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு ஆதார் கார்டு மேண்டேட்ரி கிடையாது, வேறு ஏதாவது ப்ரூஃப் வச்சு வாங்கியிருப்பீங்க. பட் இப்போது ஆதார் கார்டு அப்படிங்கிறது மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களின் பெயரில் நிறைய பேர் அதை டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் சிலர் சட்டவிரோதமாக கூட பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பயங்கரவாதியாக கூட கருதப்படலாம், அது சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் போது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டை சிலிண்டர் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் போய் உங்களோட சிலிண்டர் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை இப்போ வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட சிலிண்டர் கனெக்ஷன் கேஸ் கனெக்ஷன் கட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான கடைசி தேதி ஜனவரி 31க்குள்ளே லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா உடனே லிங்க் பண்ணுங்கள்.